இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு மர்டர்களையும் முடிக்கிறதுக்குள்ளார ஒரே பதட்டமா இருக்குது. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? மாயா, தேவை. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்கேயோ காசில அனாதையா இருந்த உன்ன இங்க கூட்டிட்டு வந்து அம்மாவா தத்து எடுத்து அம்மாவுக்கும் மேல வச்சு உன்னை பாத்துக்கிட்டாரு என் மாப்பிள்ள சூர்யா. அவருக்கு போய் நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உனக்கு எல்லாம் எப்படிதான் மனசு வருது? எங்க பரம்பரை பழக்கமே அதான். நீ எல்லாம் பொம்பளை ஜென்மமா? உன் மனசுல எல்லாம் கொஞ்சம் கூட ஈவேரக்கமே கிடையாதா? இதுவே நீ பெத்த பையனா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா நீ? என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். சோத்துல விஷத்தை வச்சு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஐயோ, அம்மா, ஏன் இவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்க போலாம். நீ விடு துர்கா, இவங்களை எல்லாம். சம்பந்தி அம்மா கால் பண்றாங்க. உங்க ரெண்டு பேரையும் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். துர்கா, சம்பந்தி அம்மா தான் போன் பண்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, அம்மா ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹலோ, வணக்கம்மா, நான் துர்கா பேசுறேன். துர்கா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருந்தாங்களா? சொன்னாங்க. நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? அது நாங்களும் வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கோயிலுக்கு வந்துருவோம். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. சரிங்கம்மா, வச்சிடுறேன். துர்கா, என்னம்மா நீ 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்ட? திருமாங்கல்யம் இல்லாம எப்படி போறது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் என் மாப்பிளைக்கு இப்படி ஒரு நிலைமை. உன்ன இந்த பிரச்சனை முடிச்சிட்டு வந்து பேசிக்கிறேன். துர்கா, இந்த டிசைன் தாமா? சார், இந்த டிசைன் தான். நீங்க பாக்குற டிசைன் நம்ம கடையில இல்லம்மா. ஆமா, அத நீங்க எங்க வாங்குனீங்க? அது டி நகர் பிரான்ச்ல எடுத்தோம். ஓ, டி நகர் பிரான்ச்சா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த பிரான்ச்ல இருந்து வர வச்சிரேன். ஐயோ சார், கொஞ்சம் சீக்கிரம் வர வைங்க சார். இல்ல, எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடும் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகே மேடம். சரி, வாங்க. சிஸ்டர், டைமண்ட் ரிங்கே எடுத்தாச்சு. இத எப்படி குந்தவைக்கு தெரியாம அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே இருங்க. சிஸ்டர், கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறான். அப்படி சூடு, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியே எய்தாப்ல வந்துட்டு இருக்கிறா பாருங்க. அத கொடு. இந்தாங்க. சாரிமா, சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்ல. அம்மாடி, தப்பா எடுத்துக்காத. குடுமா, நானே வச்சு விடுறேன். குடு. திரும்பமா. இதுதான் நான் உனக்கு வைக்க போற ஆப்பு. திரும்பமா. பாவம் குந்தவை, இவ்வளவு அப்பாவியால இருக்குது. வச்சிட்டம்மா. தேங்க்ஸ்ங்க. சரி. மொத்த கிரிமினல் புத்தி நம்ம சிஸ்டர் கிட்ட தான் இருக்குது. சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போ. தானியம் தனம் பசும் பகுபத்திரலாபம் சதசம்பர்சரம் தீர்க்கமாயு. வாங்க. தேங்க்யூ. பார்க்கலாம். போலாம். சிஸ்டர் வராங்க. சிஸ்டர் வந்து நல்லா பாட்ட போறாங்க. மேடம், நீங்க மறுபடியும் கிராஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுக்கா? என்ன துர்கா? சிஸ்டர், குத்தவன்
நல்லா மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு தான் உங்க பிளான் ஒர்க் அவுட்டே ஆயிருக்குது. மேடம் கொஞ்சம் இருங்க, உங்க பேக்கை கொஞ்சம் கொடுங்க. சார், என்ன யார சந்தேகப்படுறீங்க? எதுக்காக எங்க பேக் செக் பண்றீங்க? நாங்க அந்த மாதிரி ஆளுங்களா கிடையாது சார். மேடம் சந்தேகம் எனக்கு வரல, செக்யூரிட்டி ஸ்கேனருக்கு வந்திருக்கு. செக் பண்ண வேண்டியது என் கடமை மேடம். என்ன என்னோட வேலையை செய்ய விடுங்க மேடம். துர்கா, நீ எதுக்கு பயப்படுற? மடியில கணர்ந்தாதான் வழியில பயம் இருக்கும். இந்தாங்க, பேக் செக் பண்ணிக்கோங்க. மாட்ட போகுது. சுமார் என்ன இது, பேக்ல ஒண்ணு இல்லையே. பாத்தீங்களா? இந்த மிஷின் மேல வச்ச நம்பிக்கைய கொஞ்சம் ஆளுங்க மேலயும் வைங்க. அலாம் அடிச்சதுங்கிறதுக்காக எல்லாரையும் சோதனை போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க சார். முதல்ல உங்க ஸ்கேனர் மிஷினை செக் பண்ணுங்க. என் கடமையை தானே மேடம் செய்கிறேன். மேடம் நீங்க இந்த பக்கம் வாங்க. என்ன துர்கா? பேக் கொண்டு வரும்போது சவுண்ட் வரல. மேடம் நீங்க மட்டும் தனியா வாங்க. சார், மறுபடியும் என்ன பண்றீங்க? மேடம் இது என்னோட ஒர்க் மேடம். டவுட் வந்தா செக் பண்ணுவோம் மேடம், ப்ளீஸ். இப்ப மாட்ட போறா குந்தவன். மொத்த குடும்பமும் அவங்களோட தான் நிக்க போகுது. நாம நல்லா ரசிக்கலாம். இத பாக்குறதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மேடம் நீங்க இதுல வாங்க மேடம். துர்கா, என்னம்மா? திரும்பமா வாங்க வந்து பாருங்க. இது என்னம்மா இது? நிஜமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் விட்டுருங்க. வாமா. அண்ணே, இந்த ரிங்க அந்த பொண்ணு தலைமுடியில இருந்துச்சுனே.